വിറയാർന്ന കൈയിൽ മൈക്ക് പിടിച്ച് ചലച്ചിത്ര പ്രമോഷൻ പരിപാടിയിൽ സംസാരിക്കുന്ന നടൻ വിശാലിനെ കഴിഞ്ഞ ദിവസം പ്രേക്ഷകർ സോഷ്യൽ മീഡിയയിലൂടെ കണ്ടതാണ്. 12 വർഷങ്ങൾക്ക് ശേഷം റിലീസ് ചെയ്യുന്ന വിശാൽ ചിത്രം മദഗജരാജയുടെ പ്രമോഷൻ വേളയിലായിരുന്നു നടന്റെ വരവ്. അത്യന്തം ക്ഷീണിതനായിരുന്ന വിശാൽ മൈക്ക് പിടിക്കാൻ പോലും കഴിയാത്ത വിധം അവശനായിരുന്നു. ഒടുവിൽ മറ്റൊരു കൈകൊണ്ടുകൂടി മൈക്ക് താങ്ങി നിർത്തിയാണ് വിശാൽ സംസാരിച്ചത്. ഇതിനിടെ വാക്കുകൾ ഇടർന്നുമുണ്ടായിരുന്നു. ഇതാണ് വിശാൽ ആ വേദിയിൽ നടത്തിയ പ്രസംഗം. വന്നിരിக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ், சோஷியல் மீடியா, டெலிவிஷன் சேனல்ஸ், என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெமினி ஸ்டுடியோஸ் திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு டைரக்டருக்கு அந்த க்ரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது இஸ் சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் சார், நீங்கள் பேசுங்க. அந்த சோஃபாக்கு வேறு ரீசன் இருக்கு, நீங்கள் வாடகை பேசுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஒரு இன்சிடென்ட்டு சொல்கிறேன். ஜான்வரியில் இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க ரெண்டு பேர் சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. ஜி, இந்த பாட்டு ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வித்தியாசமாக இருக்கணும், ஆனால் இனிமேல் பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாருறேன், இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், இந்த கதை சொல்லுமா அவங்க ரெண்டு பேரையும் மேலே கூப்பிட்டுலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? Please வாங்க.